ஏன் அல்லாவுக்கு விருப்பத்துடன் அடி பண்ணியோம்னா அதுக்கு ஏராளமான காரணங்கள். நம்மளை படைச்சிருக்கான், நம்மளை பரிபாலிச்சிருக்கான். நாம அவங்ககிட்டயே திரும்பி போக வேண்டியது இருக்கு. செஞ்சான் பண்ணா மறுபடியும் திரும்பி போக வேண்டியது இல்லைன்னா கூட ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மூணும் இருக்கு. செஞ்சிருக்கான், வளர்த்திருக்கான், இதுக்கே நம்ம அவனுக்கு அடி பண்ணிடணும். ஏன்னா அது நன்றி கெட்டத்தனம். இல்லைன்னா விசாரிப்பான்னு வேற சொல்றான். அதுக்காக நம்ம அடி பண்ணிஞ்சே ஆகணும். இன்னும் சொல்ல போனா விரும்பி அடி பண்ணிடுறது நல்லதா, விரும்பாம அடி பண்ணிடுறது நல்லதா? விரும்பி அடி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அவன் ரஹ்மான் ரஹீம், அவங்ககிட்ட தான் அனைத்து நன்மைகளும் இருக்கு. அதனால அவங்ககிட்ட விரும்பி அடி பண்ணிக்கூடிய அந்த விஷயத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்ததல்ல என்ன, உன்னிடமே உதவி தேடுகிறோம். இப்ப இது என்னது, அல்லாவிடத்தில் தான் உதவியும் கேட்கணும். இப்ப இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அல்லாவிடத்தில் மட்டும் உதவி தேடுவதுங்கிறது. உதவி தேடுறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு அஸ்பாபுகளை கொண்டு உதவி தேடுவது. அஸ்பாபுனா என்னன்னா பொருட்களை கொண்டு உதவி தேடுவது. உதாரணத்துக்கு நான் தண்ணி இப்ப உதவி தேடுறது அல்லா கிட்டதான் சொல்லியாச்சு. அப்ப அல்லாவை தவிர வேற யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆனா நம்ம இன்னைக்கு உலகத்துல அப்படி உதவி கேட்காம வாழ முடியுமா? வாழ முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு ஏகப்பட்ட உதவிகள் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்றான்னா, காரண காரியங்களுடன் அஸ்பாபுகளுடன் கேட்கக்கூடிய உதவி உலகத்துல அனுமதி இருக்கு.